நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ்லாம் பார்த்தோம். அதில் வந்து மாசு ஃபார்ம், தே ஃபார்ம், தா ஃபார்ம், நாய் ஃபார்ம் அப்படின்லாம் பார்த்தோம். இனிமே அந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் எல்லாம் வச்சு எப்படியெல்லாம் சென்டென்சஸ் இருக்கும் இந்த N5க்கு, அல்லது இப்படியெல்லாம் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து வேர்போட ஸ்டெம் ப்ளஸ் மாசேன்கா அப்படின்றது நம்ம போட போகிறோம். நார்மலாக வேர்போட ஸ்டெம் அப்படின்னு சொன்னாலே மாசு ஃபார்மை எடுத்துக்கணும். இப்போ தபே மாசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தபே மாசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இதில் இந்த மாசுவை கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மீதி கிடைக்கிறது தான் இந்த வேர்போட ஸ்டெம். இது எல்லாத்துலேயுமே எப்படி தான், யோமி மாசு அப்படின்னு சொன்னால் இந்த மாசுவை கட் பண்ணிடணும். இந்த யோமி அப்படிங்கிறது தான் வேர்போட ஸ்டெம். ஸோ எனி வேர்போட ஸ்டெம்மோடு சேர்த்து மாசேன்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது இதை செய்ய மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறோம். இதை செய்யுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறது, செய்யுங்க அப்படின்னு ஏதோ ஒன்று ரிக்வெஸ்ட்டாக கேட்குறது. அதை வந்து நம்ம செய்ய மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறது தான் அந்த மொழி நடையில் அது ஒரு இது. இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போது நீங்கள் குடிக்க மாட்டிங்களா, குடிக்கிறீங்களா, இந்த காஃபியை குடிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். கேன் யூ ப்ளீஸ் ட்ரிங்க் திஸ் காஃபி அப்படின்னு ட்ரிங்க் காஃபி அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம தமிழில் சொல்லும்போது இந்த காஃபியை குடிங்க, ப்ளீஸ் குடிங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த காஃபியை குடிங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் வந்து இந்த மொழி நடை இந்த குடிக்க மாட்டிங்களா அப்படின்னு, இந்த காஃபியை குடிக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கணும். அதுதான் வந்து இந்த மாசேன்காவோட மீனிங். இந்த விஷயத்தை செய்ய மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறது. ஆனால் அதுக்கு நம்மளுடைய தமிழ்லேருந்து அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதை கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு இந்த மாசேன்காவை போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஷோனி, இஷோனி கைமானோ நீ கிமாசேங்கா, இஷோனி கைமோனோ நீ கிமாசேங்கா. இதெல்லாமே நம்ம N5 வேர்ப் தான், N5ல் வர காஞ்சி தான். அதனால காஞ்சியில் எழுதியிருக்கேன். இது வந்து ஹிரகானால அது கீழே எழுதியிருக்கேன். கைமோனோன்னா ஷாப்பிங் இல்லைன்னா கடைக்கு வருது. கிமாசு அப்படின்னு சொன்னால் வரது, கம் டு கம். இப்போ வந்து இஷோனி கைமோனோனி கிமாசேன்கா அப்படின்னா ஒன்றாக, இஷோனினா டுகெதர், ஒன்றாக, என்னோடன்னு அர்த்தம். வத்தாஷி தோ அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். என்னோட அப்படின்னு, என்னோட ஒன்றாக கடைக்கு வரமாட்டியா அப்படின்றது. என்னோட ஒன்றா கடைக்கு வாயேன் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம்ல, அதுதான் இது. அதை வரமாட்டிங்களா, வரமாட்டியா அப்படின்ற மாதிரி தான் இதில் கேட்கணும். இதுதான் வழி. இப்போ வந்து இஷோனி கைமனோனி கிமாசேங்கா அப்படின்னா என்னோடு ஒன்றாக அப்படின்னு அர்த்தம். என்னோடு, அதாவது இஷோனி அப்படின்னு வரும்போது ஒன்றாகன்னு அர்த்தம். டுகெதர், ஒன்றாக, டுகெதர். இப்போ வந்து என்னோடு இது வந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒன்றாகன்னு தானே அர்த்தம். என்னோட கடைக்கு வருவீர்களா அப்படின்னு கேட்குறோம். அதுதான் அது. ஆனால் உண்மையாக இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி அர்த்தம். ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் இது வந்து நடை அப்படி இருக்கும். ஆனால் அர்த்தம் என்னென்னா என்னோட கடைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறது. இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கியோ வா, இன்று. சக்கானா ஓ தபே மாசேங்கா, எங்கள் வீட்டில் மீன் சமைச்சிருக்கோம், இன்றைக்கி ஒரு நாள் மீன் சாப்பிடுங்களேன் அப்படின்னு நம்ம அவங்கள கேட்குறோம். அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி மீன் சாப்பிடுங்களேன் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் அவங்கள நம்ம சாப்பிட்றதுக்கு. அப்போ கியோ வா சக்கானா ஓ தபே மாசேங்கா, இன்று மீன் சாப்பிட்றீங்களா, சாப்பிட மாட்டீங்களா அப்படிங்கிறது. இன்றைக்கி மீன் சாப்பிடுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். இன்றைக்கு மீன் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இன்றைக்கி மீன் சாப்பிடுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிற மாதிரி. இன்றைக்கி மீன் சாப்பிட மாட்டிங்களா, தபே மாசேங்கா. அதான் அந்த தபே அப்படிங்கிற வேர்டு, தபே மாசு அப்படிங்கிறதுல மாசுவை கட் பண்ணிட்டா தபேன்னு கிடைக்கும். அதை மாசேன்கா அப்படின்னு சேர்த்துக்கணும். அதோட மாசேன்கா அப்படின்னு சேர்த்துக்கிறது, இதுதான் அர்த்தம். ஸோ இங்கே கூட வந்து கிமாசேங்கா அப்படின்னு போட்டிருக்கோம். கிமாசு அப்படிங்கிறதுல மாசுவை கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கீ மட்டும் கிடைக்கும், வேர்போட ஸ்டெம், அதோட மாசேன்கா அப்படிங்கிறத சேர்த்துக்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் நிச்சியோபி, ஞாயிற்றுக்கிழமை. இஷோனி என்னோட ஒன்றாக, எய்காவோ மீமாசேங்கா என்னோட ஒன்றா சினிமா பார்க்குறீங்களா, சினிமாவுக்கு வரீங்களா, சினிமா பார்க்க வரீங்களான்ற மாதிரி அர்த்தம்.
ஞாயிற்றுக்கிழமை என்னோட சினிமா பார்க்க வரீங்களா, ஒன்றாக சினிமா பார்க்க வரீங்களா. ஞாயிற்றுக்கிழமை என்னோடு அப்படின்னா ஒன்றாக அப்படின்னு அர்த்தம். ஒன்றாக சினிமா பார்ப்பீர்களா, சினிமா பார்க்க வரீங்களா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை என்னோட சினிமா பார்க்க வரீங்களா, பார்க்குறீங்களா, என்னோட சேர்ந்து சினிமா பார்க்குறீங்களா அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அடுத்தது இதில் வந்து என்னென்னா மிமாசு. இந்த மிமாசு அப்படிங்கிற அந்த மாசு ஃபார்மில் அந்த மாசுவை கட் பண்ணிடுறோம். மீ தான் அந்த வேர்போட ஸ்டெம்மாக கிடைக்கிது. அதோட மாசேன்கா அப்படின்னு சேர்த்துக்கிறோம். மீ மாசேன்கா அப்படின்னா பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு அர்த்தம். அதாவது பார்க்குறீங்களா, செய்கிறீங்களா, அந்த பார்க்குறீங்களா அப்படின்றது தான் அது பார்க்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும் அது. அடுத்தது இமோத்தோத்தோ டென்னிஸு ஓ சிமாசேங்கா. என் தங்கச்சியோடு டென்னிஸ் விளையாடுறியா அப்படின்னு நம்ம என் தங்கச்சியோட கொஞ்சம் டென்னிஸ் விளையாடேன் அப்படின்னு கேட்குறோம்ல, அதுதான். என் தங்கச்சியோடு என் தங்கையோடு டென்னிஸ் விளையாடுவாயா, என் தங்கச்சியோட கொஞ்சம் டென்னிஸ் விளையாடேம்மா. இன்னொரு குழந்தைய கூப்பிட்டு சொல்கிறோம், இந்த குட்டி பொண்ணோட, இந்த தங்கச்சி பொண்ணோட டென்னிஸ் விளையாடேன் அப்படின்னு கேட்குறத இந்த மாதிரி மொழி நடையில் தான் கேட்கணும். ஸோ இது வந்து சிறு இருக்கு இல்லையா, சுருனா டு டூ, சுரு அப்படின்னா டு டூ செய்தல். இங்கே வந்து இந்த டென்னிஸ் விளையாடுறது, பேஸ்கெட் பால் விளையாடுறதுலாம் டென்னிஸ் ஓ ஷிமாசு, பேஸ்கெட் போரு ஓ சிமாசு அப்படின்னு சொல்லுவாங்க. டென்னிஸ் பண்ணுறது, அதாவது டென்னிஸ் விளையாடுறத இப்படி தான் சொல்லணும். அப்போ அந்த சுரு அப்படிங்கிறத வந்து மாசு ஃபார்மில் எழுதும்போது ஷிமாசு அப்படின்னு வரும். அந்த மாசுவை கட் பண்ணிட்டா ஷீ மட்டும் கிடைக்கும். அதோட மாசேங்கா அப்படின்னு சேர்த்துக்கிட்டா ஷிமாசேங்கா அதாவது விளையாட மாட்டியா. அந்த இதில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸோடு சேர்ந்து இந்த சிமாசுன்னு போடும்போது அந்த ஸ்போர்ட்ஸை விளையாடுறதுக்கு அப்படி சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். டென்னிஸு ஓ ஷிமாசேன்கா அப்படின்னா டென்னிஸ் விளையாடுவியா. இன்னும் லிட்ரலாக இதை மட்டும் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா வேர்ட் பை வேர்ட், டென்னிஸ் விளையாட மாட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி, குழந்தை தங்கச்சியோட டென்னிஸ் விளையாடு அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம். இந்த மாசு ஃபார்ம், ஸ்டெம் ஃபார்மை வந்து அந்த ஸ்டெம் ஃபார்ம்னால் மாசுவை கட் பண்ணிவிட்டு கிடைக்கிற அந்த ரிமைனிங் பார்ட்டு தான் ஸ்டெம்மு. அதை வச்சு இந்த மாசேன்காவை போட்டு நம்ம இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இந்த மாசேன்கா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறதையும் பார்த்தாச்சு.